அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறதுங்க. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. 60 வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று பெண்கள் எவ்வாறு வழிபாட்டை மேற்கொள்ளணும், என்னென்ன விஷயங்களை பெண்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் அறவே தவிர்த்து கொள்ளணும், என்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தை மாதமே தமிழ் மாதங்களில் ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு ஆடி புரட்டாசி மாதங்கள், ஐப்பசி மாதங்கள், கார்த்திகை மாதம் சிறப்புக்குரியதோ அதே மாதிரி தை மாதமும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம். ஏன்னா தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் திதியும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா மகத்துவம் பெற்றதாக விளங்குகிறது. அந்த வகையில் தை மாத பௌர்ணமி நாளில் நாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி அப்படிங்கிற இந்த 6 மாத காலத்தை தான் நாம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புண்ணிய காலத்தில் வருகிற முதல் பௌர்ணமி அப்படிங்கிறது தாங்க தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இதனால் நம்மளுடைய விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வை நம்ம மீது படும் யோகம் உண்டாகி நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி தினத்தில் நல் வாய்ப்புகள் கூட எளிதாக கிட்டும். தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இதுவரைக்கும் அடைந்த துன்பங்கள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து தைப்பூசம் அப்படின்னு வழிபடப்படுகிறது. இந்த தைப்பூசமானது சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு முகந்த வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம். சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காட்சியருளிய நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாளும் இதுதான். தேவகுருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்திற்கு உரியவர். அவர் அறிவு கடவுள் அப்படின்னு போற்றப்படுகிறார். அதனால் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் நாளான தைப்பூசத்தன்று புண்ணிய திருத்தலங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடின அறிவாற்றல் பெருகும், மனக்குழப்பம் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம். தை மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி சூரிய பகவானை வழிபட வேண்டும். அப்போது வெல்லம் கலந்த பாயாசம் செய்து அதை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் திருவிடை மருதூர் திருக்கோவிலில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கப்படுதுங்க. திருசேரை சாரநாத பெருமாள் கோவிலில் தைப்பூசம் அன்று காவேரிக்கு இறைவன் காட்சி தந்த நாளாக கருதி தேர் திருவிழாவும் நடத்தப்படுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அன்று தான் இறை ஒளிவுடன் கலந்திருக்காரு. அதனால் வடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலாரை வழிபடுவாங்க. அதே போல் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்லையும் தைப்பூச திருநாளையொட்டி முதல் நாளில் சந்திரசேகர சுவாமி
தெப்போற்சவமும் 2வது மற்றும் 3வது நாட்களில் சிங்காரவேலர் தெப்போற்சவமும் நடைபெறுது. சிதம்பரத்திற்கு திருப்பணிகள் செய்த இரணியவர்மன் அப்படின்ற மன்னன் நேருக்கு நேராக நடராஜரின் தரிசனத்தை கண்ட நாள் தை மாத பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் சமயபுரம் மாரியம்மன் வடதிருக்காவேரிக்கு எழுந்தருளி அண்ணனாகிய அரங்கநாதரிடமிருந்து பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்ப நிகழ்வு விமர்சையாக நடைபெறுகிறது. இவ்வாறாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படின்றதுக்கே பல வகையான மகத்துவம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நாம் வழிபாடு செய்து நல்ல அதிர்வலைகளை நாம் பெற முடியும். இந்த நாளில் வழிபாடு செய்கிறதுனால தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படின்னும் நம்பிக்கை நிலவுகிறது. அதிலும் இந்த தை மாத பௌர்ணமி நாளில் பெண்கள் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது அவசியமான ஒன்று. நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். வீட்டில் முருகப்பெருமானின் சிறிய சிலை இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் அப்படின்னு நம்மால் முடிந்த அபிஷேகங்களை செய்து நாம் வழிபடலாம். தேனும் தினைமாவும் வைத்து பூஜித்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும், திருமணம் கைகூடும். அதே மாதிரி வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்கிறவங்க தைப்பூசம் அன்று வேலுக்கு அபிஷேகம் செய்ய தவறவே கூடாது. கண்டிப்பாக பெண்கள் தைப்பூசத்தன்று வேல் இருக்கிறவங்க வேலுக்கும் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா நாம் காலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் எவ்வாறாக, அதாவது ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி விரதம் காலையிலேருந்து உபவாசம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா 2 வேளை உபவாசம் இருந்து ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உபவாசம் உங்களுடைய கால சூழ்நிலை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் உபவாசம் எப்படி இருக்க முடியுமோ அவ்வாறாக உபவாசத்தை நீங்கள் பின்பற்றலாம். மாலை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு பூஜிக்க வேண்டியது அவசியம். சந்திர பகவானை பூஜிக்கக்கூடிய அந்த நிலை உங்களுடைய வீட்டில் அந்த பரிகாரம் அந்த மாதிரியான நாங்கள் வழிபட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்றவங்க மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம், அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம், பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம், இல்லை குலதெய்வத்தை வழிபடலாம். இவ்வாறு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பௌர்ணமி தினத்தன்று இவ்வாறு நீங்கள் வழிபடக்கூடிய பட்சத்தில், அதாவது ஒரு விளக்கு ஏற்றி பூஜை அறையை ஏற்கனவே நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்திருப்பீங்க, வண்ண மலர்களால் அலங்கரித்திருப்பீங்க. மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி ஒரு பூஜை பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். காலையில் இருந்து உபவாசம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எவ்வாறு நீங்கள் உங்களுடைய உபவாசத்தை மேற்கொள்ள முடியுமோ அவ்வாறு மேற்கொண்டாலே சால சிறந்தது. இந்த நேரத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகள், ஆசைகள், கனவுகள், இல்லை ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, இப்படி எதுவாக இருந்தாலும் அதனை இறைவனிடம் ஒப்படைத்து நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷம் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்க்கும்போது இந்த தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தினுடைய பூச நட்சத்திரம் தினத்தன்றோ அல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய தினமோ வருங்க. இந்த தை பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். அதற்கு பிறகு வீடு திரும்பியதும் கேசரி செய்து சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து திட உணவு ஏதும் உட்கொள்ளாமல் பௌர்ணமி விரதம் இருந்து சிவமந்திர ஜபம், சிவ தியானம் ஆகியவற்றில் நாம் ஈடுபடலாம். மாலை மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். சிவ
சிவபார்வதியை வழிபட்டதும் கோவிலில் இருந்தவாறே வானத்தில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசித்து வழிபட வேண்டும். அதற்கு பிறகு கோயிலில் விளக்கு எண்ணெய் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு கோவிலை வலம் வந்து வீடு திரும்புங்க. வீடு திரும்பியதும் பூஜை அறையில் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட கேசரியை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதத்தை முடித்து வழக்கமான ஆகாரங்களை நீங்கள் சாப்பிட தொடங்கலாம். இந்த தாய் பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நபர்களின் ஆயுள் பார்த்திங்கன்னா விருத்தியாகும். நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்க தொடங்கும். உடல் மற்றும் மனநலன் சிறப்பாக இருக்கும். துரதிர்ஷ்டங்கள் விலகும். சிறந்த நபர்களின் உதவிகள் தக்க சமயத்தில் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க.